வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெண்ணோட 40 வருஷ திருமண வாழ்க்கையில வந்த துரோகம், உணர்ச்சி துன்பம், குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய போராட்டம். இது துரோகத்தோட மட்டும் இல்ல, பிள்ளைகளோட உறவு, மரியாதை இழப்பு, இறுதியா வில் மாற்றம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உண்மை கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெயர் சித்ரா. வயசு 60. அவள் கணவன் ரவி. திருமணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. 2 பெரிய பிள்ளைகள், ஒன்னு பையன், இன்னொன்னு பொண்ணு. இரண்டும் திருமணமாகி தங்கள் வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டாங்க. சித்ரா தன் கணவனோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்தது. அவன் ஒரு நல்ல வேலை, குடும்பத்துக்கு எல்லாம் செய்தான். சித்ரா வீட்டை பாத்துக்கிட்டா, பிள்ளைகள வளர்த்தா. ஆனா 2016ல எல்லாம் மாறியது. ஒரு நாள் சித்ரா ரவியோட போன்ல ஒரு மெசேஜ் பார்த்தா. அது ஒரு பெண்ணோட. இன்னைக்கு மீட் பண்ணலாமா டார்லிங்னு. சித்ரா அதிர்ந்து போனா. ரவிய கேட்டா அவன் முதல்ல மறுத்தான். அது தவறு, எதுவும் இல்லன்னு சொன்னான். ஆனா சித்ரா விடல. உண்மை வெளிய வந்தது. ரவி ஒரு அஃபேர் வச்சிருந்தான். சித்ரா அழுதா, கோபப்பட்டா. ரவி மன்னிச்சிடு, இனி நடக்காதுன்னு சொன்னான். ஆனா அது நிக்கல. 4 வருஷம் கேட் அண்ட் மவுஸ் கேம். ரவி நிறுத்துவான், அப்புறகு திரும்ப ஆரம்பிப்பான். சித்ராவுக்கு உணர்ச்சி துன்பம். அவன் அவள மென்டலா அப்யூஸ் பண்ணான். நீ ஏன் சந்தேகப்படுற, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி அவள குற்ற உணர்வு கொடுத்தான். பிள்ளைகள் கேட்டாங்க, அம்மா என்னாச்சு, நீ ஏன் சோகமா இருக்கன்னு. சித்ரா பொய் சொன்னா, வேலை ஸ்ட்ரெஸ்னு. 4 வருஷம் பிள்ளைகளுக்கு பொய் சொல்லி ரவிய கவர் பண்ணா. இறுதியா சித்ரா முடிவு பண்ணிட்டா, போதும், இனி இல்ல. அவள் பிள்ளைகளுக்கு உண்மைய சொன்னா. உங்க அப்பா ஒரு அஃபேர் வச்சிருந்தாரு, நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு. பிள்ளைகள் அதிர்ச்சியானாங்க, அழுதாங்க. ரவி தெரிஞ்சப்போ ரொம்ப கோபப்பட்டான். நீ எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லலாம், திருமண விஷயம் பிரைவேட், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு கத்தினான். பிறகு ரவி பிள்ளைகளோட பேசினான். நான் அஃபேர் எண்ட் பண்ணிட்டேன், உங்க அம்மாவோட கவுன்சிலிங் போவேன்னு சொன்னான். அவங்க கவுன்சிலிங் போனாங்க. கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. ஆனா உணர்ச்சி ரீதியா இணைப்பு இன்னும் போராடியது. சித்ரா ரவியோட போன், இமெயில் ஆக்சஸ் கேட்டா அவன் கொடுக்கல. அஃபேர் எண்ட் ஆச்சு, நம்புன்னு சொன்னான். ஆனா சித்ராவுக்கு ப்ரூஃப் இல்ல. பிள்ளைகள் இப்போ ரவியோட பேச்சு குறைச்சிட்டாங்க. அவங்க கால் பண்ணினாதான் ரிப்ளை. அவன் திரும்ப கால் பண்ணல. இப்போ ரவி ஒரு பெரிய முடிவு. நாம வில் எழுதுவோம், பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னான். சித்ரா அதிர்ச்சியானா. ஏன் இப்படி, அவங்க உன்ன வெறுக்கல, அவங்க கோபந்தான்னு சொன்னான். ரவி சொன்னா, ஓகே, அவங்க என்ன ஹேட் பண்றாங்க, அவங்க என் சொத்துக்கு தகுதி இல்ல, நான் சோகமா இருக்கேன், ஆனா அவங்க என் சொத்து பெறக்கூடாது. சித்ரா கேட்டா, பிள்ளைகளோட உட்காரு, பேசு, கவுன்சிலிங் போ, உன் தவற ஒத்துக்கோன்னு. ரவி சொன்னான். அப்படி போனா அவங்க தான் தெரப்பி பணம் கொடுக்கணும், ஆனாலும் நான் வில் மாற்றுவேன், அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். துரோகம், உணர்ச்சி இணைப்பு இழப்பு. இப்போ பிள்ளைகளை கட் ஆஃப் பண்றது. சித்ரா குழம்பினா. நான் என்ன பண்ணலாம் நீ யோசிச்சா. சித்ரா தன் நெருங்கிய நண்பி கீதாவோட பேசினா. கீதா, நான் 40 வருஷம் அவனோட வாழ்ந்தேன், ஆனா இப்போ அவன் பிள்ளைகளை கூட வெறுக்கிறான் சொன்னா. கீதா சொன்னா, சித்ரா, நீ உன் உரிமைக்கு போராடு. அவன் துரோகம் பண்ணினா இப்போ பிள்ளைகள தண்டிக்கிறான். நீ லாயர சந்தி, வில் மாற்றம் பத்தி பேசு. உன் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கு. நீயும் கவுன்சிலிங் போ, உன் மனச வலுப்படுத்து. அவன் மாறலேனா நீ உன் வாழ்க்கைய பாரு. டிவோர்ஸ் ஒரு ஆப்ஷன். உன் வயசுல கூட சுதந்திரமா வாழலாம். சித்ரா முடிவு எடுத்தா. அவ ஒரு லாயர சந்திச்சா. வில் மாற்றம் பண்ணா நான் சவால் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குன்னு லாயர் சொன்னா. சித்ரா பிள்ளைகளோட பேசினா. உங்க அப்பாவோட பேசுங்க அப்பானா, உங்க உரிமைக்கு போராடுங்கன்னு சொன்னா. பிள்ளைகள், அம்மா, நாங்க உன்னோட இருப்போம்னு சொன்னாங்க. சித்ரா ரவிய சொன்னாச்சேயா, நீ பிள்ளைகளை கட் ஆஃப் பண்ணினா நான் உன்னோட இருக்க மாட்டேன், நான் டிவோர்ஸ் பண்ணுவேன். ரவி அதிர்ச்சி ஆனான். ஆனா சித்ரா உறுதியா இருந்தா. அவள் தனியா ஒரு கவுன்சிலிங் போனா. தன் வலிய சொன்னா. நான் 40 வருஷம் பொறுத்தேன், இனி எனக்கு சுதந்திரம் வேணும்னு. இறுதியா சித்ரா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணினா. பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணாங்க. ரவி தனிமையில் இருந்தான். அவன் தன் தவறை உணர ஆரம்பிச்சான்.
ஆனா சித்ரா பின்னால் திரும்பல. அவள் புது வாழ்க்கை ஆரம்பிச்சா. பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட், புது ஹாபீஸ், தன்னம்பிக்கை. நான் என் வாழ்க்கைய திரும்ப கட்டமைப்பேன்னு நினைச்சா. ரவி, அவன் தன் வில் மாற்றல. ஆனா பிள்ளைகள் அவனோட பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உறவு சரியாச்சு. ஆனா சித்ரா சுதந்திரமா இருந்தா. அவள் புரிஞ்சுகிட்டா, துரோகம், துன்பம் எல்லாம் கடந்து வாழலாம். பிள்ளைகளுக்காக தான் வாழணும். ஆனா தன் மரியாதைக்காக போராடணும். நேயர்களே, இந்த ஸ்டோரி சித்ராவோட போராட்டம் பத்தி. 40 வருஷ திருமணத்தில் துரோகம் வந்தாலும் பிள்ளைகளுக்கு உண்மை சொல்லி தன் உரிமைக்கு போராடி சுதந்திரமா வாழ்ந்த ஒரு பெண்ணோட கதை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பெண்கள் இப்படி துன்பப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும். தேங்க்யூ.